ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்கள எப்படி பாவக்காய் சாப்பிட வைக்கணும். பாவக்காய் சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்றதில்ல, அது வேறு விஷயம். அவங்களெல்லாம் எப்படி சாப்பிட வைக்கலாம், அந்த டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கீரை குழம்பு, பாவக்காய் பொரியல் அண்ட் சாம்பார். கீரை குழம்பு பாப்பாவுக்கு, சாம்பார் அண்ட் பாவக்காய் பொரியல் நம்மளுக்கு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையான பருப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, வேலை செய்யும் போது ஃபோன் பேசினா ரொம்ப பிடிக்கும். ஃபோன் பேசும்போது வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் ஃபோன் பேசுவாங்க, சில பேர் எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கேட்டகரி சொல்லுங்கள். நான் ஃபோன் பேசினா தான்ப்பா, எனக்கு பாட்டு கேட்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பருப்பு நல்லா சோக் ஆகிடுச்சு. அதில் தக்காளி, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் 2 விசில்ஸ்க்கு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேலை செய்யும்போது என்ன பண்ணால் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு கிட்ஸ், டாட்லர்ஸ் இல்லை பெரிய கிட், இவங்களெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா, பாவக்காய் வந்துட்டு ஜியானாக்கு தனியாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். நமக்கு பொரியலுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு ஒரு தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அண்ட் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் நிறைய பேர் செய்யும் போது அதில் இருக்க கசப்பு தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லான சத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. பாவக்காய் மெயினாக நம்ம சாப்பிட்றதுக்கான காரணமே அதில் இருக்க அந்த கசப்பு தன்மைக்காக தான். அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் பூச்சி கிருமியெல்லாம் சாகடிக்கும். இப்போ கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, வயிறு வலிக்குது, பூச்சி இருக்குமான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக பாவக்காய் நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீக்லி 2 times or thrice கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் அந்த மருந்தெல்லாம் அரைப்பாங்கள்ல, அதுவுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூச்சி மருந்து கொடுத்துக்கலாம். இப்போ கீரைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் கீரை போடுங்க, கொஞ்சமாக பச்சை மிளகாய் போடுங்க, சீரகம் போடுங்க, தண்ணி ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். நம்ம தனியாக பருப்பு வேக வச்சுருக்கோம். அப்புறமா நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பும் குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஒரு 4 விசில்ஸ் விட்டுருக்கேன். சாரி, வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கையிலே வந்துட்டு குக்கிங் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுக்கிறதுனால என்னால் சரியாக ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால தான் அப்படி இருக்குது. டோன்ட் வெரி, ஃபர்தர் வீடியோஸில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடுவேன். பெஸ்ட் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? கொஞ்சமாக பாவக்காய் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோ நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. என் ஹஸ்பண்டும் சரி, என் மதர் இன்லாவும் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் பாவக்காய் சாப்பிடுவேன். ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை பொரிக்குழம்பு பண்ணி சாப்பிட்றோம். ஓகே, சரி, ஓகே. ஜியானாக்காக தனியாக பருப்பை வந்து எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம கீரையோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி என்னோடய டாட்லரை வந்துட்டு மேனேஜ் பண்ணுவேன் குக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா, குட்டி வயசில் இருக்கும் போது அவளை வந்து கிச்சன் ஸ்லாப் மேலே உட்கார வச்சுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு நான் பண்ணுவேன். மெயின் திங், பாவக்காய் செய்யும் போது இந்த கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. அதுலேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதையுமே பொரியலை கண்டிப்பாக சேர்க்கணும். உட்கார வச்சு பண்ணுவேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஐடியாஸ் உங்களுக்கு வேணும், நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டிவி போடாமல் ஆக்டிவிட்டியால் அவங்கள எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம சேனல்லே கிட்ஸ் ஆக்டிவிட்டி பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயுமே இருக்கும், அதே மாதிரி ஃபுல் வீடியோவும் இருக்கும். ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்து அதை உங்கள் கிட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே. அதை எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்களா, குட்டி வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், பெருங்காயம். தாளிப்பு ஓவர். ஓகே, நம்மளுக்கு ஜியோட கீரை வேலை முடிஞ்சுது. தாளித்து கொட்டிட்டா முடிஞ்சிடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கிட்ஸ்க்கான வீடியோஸ் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போடுவோம், ஃபுட் ரிவ்யூஸ் போடுறேன், ப்ளஸ் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வீடியோஸ் போடுறேன், கிட்ஸ் எப்படி ஆக்டிவாக வச்சுக்கணும், ஸ்க்ரீன் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணணும், லைக் குக்கிங் வீடியோஸும் எனக்கு தெரிஞ்சு குட்டி குட்டியாக இன்கார்ப்ரேட் பண்ணுறேன். குக்கிங் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ஒன்றும் ப்ரோவெல்லாம் கிடையாது. பட் நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது, குக்கிங் வீடியோஸ் போடுறாங்க. அதில் நம்ம என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, நிறைய குக்கிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இதுதான் போடணும், இதுக்கப்புறம் அதுதான் இருக்கணும். தனியாக கரம் மசாலா தூள் சொல்கிறாங்க, மஞ்சள் தூள் சொல்கிறாங்க, மிளகாய் தூள் சொல்கிறாங்க, சீரகம், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், சாட் மசாலா, எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கு.
நம்ம அம்மாலாம் எப்படி சமைச்சாங்க? இவ்வளோ தூளை போட்டு சமைச்சாங்க. நம்ம வீட்டு அடுப்படியில் ஒரே ஒரு தூள், மிளகாத்தூள், அடுத்து போடு, கலக்கு, ஃபினிஷ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜியானாக்காக தனித்தனியாக கட் பண்ணி வச்சல, அதை நான் வந்துட்டு தனியாக ஒரு இதில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஜ்ஜி போட போகிறோம். அவ்வளோதான். கடலை மாவு கொஞ்சமாக நான் ஜியானா கொடுக்கறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டேன். இதை வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம டிப் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி பஜ்ஜி போடுவோமோ அந்த மாதிரி பஜ்ஜி போட்டுருங்க. நான் அதையுமே காட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் ஜியானாக்கு வடைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்களுமே சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். கசப்பு இருக்குதான், பட் கண்டிப்பாக கிட்ஸ் சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். ஸ்நாக்ஸ் ஐடியாவுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்வேன் நான். ஈவினிங் டீ காஃபியோட குடிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் வந்துட்டு விலாக்ஸ் எல்லாம் கூட போடுறதா பிளான் இருக்குது. இன்னும் நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேறீங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் போடுறோம். நாங்கள் எஸ்டர்டே கூட ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தோம், பிலாஸ் வெர்சஸ் புகாரின்னு சொல்லிவிட்டு. அதுவுமே நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் கிட்ஸ் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் இந்த ஃபுட் ரிவ்யூ பாருங்கள். நம்ம ஜியானா வந்துட்டு எது பெஸ்ட்டு பன்பட்டா ஜாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். என் பொண்ணு சுத்தமாக சாப்பிட மாட்டா. உங்கள் பொண்ணு சாப்பிட மாட்டானா நீங்கள் எப்படி அவளை சாப்பிட வைப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிவிட்டேன், என்னால் சுத்தமாக முடியல. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற ட்ரிப்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, பட் பாவக்காய் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டாங்க. என்னை நம்பி நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கிட்ஸ் என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம குக்கிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எந்த ஒரு விஷயமே இதெல்லாம் பண்ணால் தான் இது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால் என்ன முடியுமோ அதில் பெஸ்ட் கொடுப்போம். நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக பண்ண முடியும். அப்படி தான் நாங்களுக்கு ஒன்று பண்ணி கட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து சோயா சங்க்ஸ் பிரியாணி வந்துட்டு ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். அதுவும் கண்டிப்பாக பாருங்கள், 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட். வீட்டில் நீங்கள் கடைக்கே போவேன், நான் வீட்டில் இருக்கிறதுலே முடிச்சிடலாம். இப்போ இது என்ன தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கான தாளிப்பு தான். ஆயில் போடுங்க, கடுகு போடுங்க, சீரகம் போடுங்க, வெங்காயம் போடுங்க, பூண்டு செக் பண்ணி போடுங்க, காஞ்ச மிளகா போடுங்க, ஃப்ரை சாம்பாரில் கொட்டுங்க, ஃபினிஷ். கொஞ்சமாக புளி தண்ணியை சாம்பாரில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் ரெடி. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போடலாம். இல்லையா ஸ்கிப் பண்ணுங்கள், டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. கொஞ்சமாக நான் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். தாளித்து கொட்டியாச்சு. கொஞ்சமாக இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு புளியை மட்டும் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கான பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஆயில் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி குக்கிங் மட்டும் இல்லை, எங்களோட ஆக்டிவிட்டீஸுமே சரி, பெயிண்டிங், நாங்கள் என்ன பண்ணாலும் போய் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கி தான் பண்ணணும், எக்ஸ்பென்சிவான திங்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்குன்ற மைண்ட் தாட்டை விட்டுட்டு என்ன இருக்கோ அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுக்கணும். என்னோடய வீடியோஸ்லேருந்தும் சரி, கிட்ஸ் ஆக்டிவிட்டிலேருந்தும் சரி, என்னோடய கிராஃப்ட் ஒர்க் ஆகட்டும் சரி, இப்போ என்னோடய குக்கிங் ஆகட்டும் சரி, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். இது மெயின் திங். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் போட்டது உடனே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் உடனே நம்ம பாவக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். 80% குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போட்டு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக, ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களுக்கு நல்லா வேகணும். வெந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பாட்டில் இந்த பாவக்காவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி என்னங்க பிரியாணி, இதுக்கு பிரியாணிலாம் ஈடே ஆக முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருங்க.
உங்களுக்கு எந்த மாதிரியான கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாளைக்கு வேறோட கான்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்ஸ் ஃப்ரம் ஜியோஸ் ஃபேமிலி. தேங்க்யூ ஆல்.